திமுக கூட்டணியின் ஒரே இலக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவது. நான் சொல்றேன், ஒரு நாளும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக முடியாது அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக முடியாது என்று சொல்வதற்கு அமித்ஷா நீங்க யாரு? முதல்ல தமிழ்நாட்டில் நீங்க சொல்றத தமிழ்நாட்டு மக்கள் யார் கேட்பாங்க? தமிழ் மொழியை, தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற ஒன்றிய பாஜக அரசுக்கு நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் சம்மட்டி அடி கொடுத்து 40க்கு 40 என்ற மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள் நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய மகத்தான ஆளுமை மிக்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவர் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக கழகத்தின் இளம் தலைவர், மக்கள் மனங்களை வென்ற இளைஞர்களின் எழுச்சி நாயகர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார். அமித்ஷா அவர்களே, வருங்காலத்தில் இந்த இயக்கத்தையும் தமிழ்நாட்டையும் வழிநடத்தக்கூடிய ஒரே ஆற்றல் மிக்க, வல்லமை மிக்க ஒரு தலைவர் உண்டென்று சொன்னால் அது கழகத்தின் இளம் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருங்காலத்தில் வருவதை அமித்ஷா இல்ல, மோடி இல்ல, யாரு ஒன்று சேர்ந்து வந்தாலும் எதுவும் செய்ய முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காக யார் இங்கே களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். அதனால் மோடி விதையும் அமித்ஷா விதையும் இங்கே எடுபடாது. ஈடிய ஐடியை வச்சு மிரட்டினா அடிமை எடப்பாடி கூட்டத்தை வேணுனாலும் நீங்கள் உங்களுடைய கைவசத்திற்கு வைத்து கொள்ளலாம். திமுக எந்த சலசலப்புக்கும் அஞ்சாத ஒரே மகத்தான இயக்கம். உங்கள் பேச்சு தமிழ்நாட்டில் எடுபடாது.